ஓ சொச்சோ சொச்சோ சொச்சோ. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அழக்கூடாது அழக்கூடாது. தோ அம்மா இங்கே தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. என்னது யாருமே இல்ல, ஆனா குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அழுகிற 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 தமிழே, அழுகிற. ஏய் என்னடி ஆச்சு? அக்கா அம்மா அத தமிழே அழுகிற அழுகிற சத்தம் கேக்குதுமா. எங்கம்மா இருக்கா? எங்கடி அழுகிற சத்தம் கேக்குதே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா எனக்கு நல்லா கேக்குது. தனு உனக்கு கேக்குதுல? அப்பா உங்களுக்கு கேக்குதுலப்பா? தமிழ் குழந்தை அழுகுறான் கேட்கலத்தா. அவங்க தான் நம்ம வீட்ல இல்லையே. அந்த பிள்ளை தான் இங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டாங்களேத்தா. நீ அந்த பிள்ளைய நினைச்சுக்கிறியா? அதான் தான் அப்படி தோணுது. தமிழே தமிழே அழாதம்மா. ஏம்மா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் 10 மாசம் சுமக்கிற வரைக்கும் என் 2 பிள்ளைங்களும் என் கூட தானே இருந்தாங்க. ஆனா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படிமா என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கலாம்? என்னதான் மீனாட்சி என் கூட இருந்தாலும் எனக்கு அழகர் நினைப்பாவே இருக்குமா. அக்கா அழாதக்கா. அம்மா அதுவும் நான் எதிர்பார்க்காம இத்தனை நாள் கூட இருந்து அழகருக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு பசி ஆத்தணும்னு 24 மணி நேரமும் என் கூடவே இருந்தான். இப்ப திடீர்னு புள்ளைக்கு உடம்பு சரியாயிடுச்சு, புள்ளைய வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொன்னா எந்த வகையிலமா நியாயம்? நான் என்னம்மா பாவம் பண்ண? என்னோட 2 பிள்ளையும் ஐயோ தமிழ் என்ன வசதி இப்படி பாத்துட்டே இருக்க? பிள்ளை கை பிடிச்சு தூக்கு. தூக்குதா தமிழ்? என்னால முடியலம்மா. கேளுக்கா அக்கா